அப்பா உம்மோடு இணைந்திருக்க, இசைந்திருக்க, உம்மோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். தேவாவியானவர் எங்களோடு பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை தியானிக்கும்படியான எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, தேவனோடு இணைந்திருப்பது, இசைந்திருப்பது அல்ல தொடர்புக்குள்ளாக இருப்பது என்ற அந்த தலைப்பிலே நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். The message that the Lord speaks to us this morning is from John chapter 15 verse 1 to 8 with the theme of being connected to God. நம்முடைய திருச்சபையினுடைய தலைப்பு, திருச்சபையினுடைய கருப்பொருள் தேவனோடு முன் செல்வது என்று நாம் பார்த்தோம். We saw that the theme for the church is moving forward with God. அந்த 4 பிரிவாய் பிரிக்கும் பொழுது அதோடைய முதல் காரியம் என்னவென்றால் முழு இருதயத்தோடு தேவனோடு இணைந்திருப்பது, மற்றவர்களோடு நாம் இணைந்திருப்பது. being connected and connected with God and connected with people. இதை அடங்கிதான் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இது 3 ஞாயிற்றுக்கிழமை பிரிவாக நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to look at this theme for this coming 3 Sundays including today, and may the Lord speak to us in a special way. தேவன் விசேஷவனமாய் நம்மோடு பேசுவார் என்று நாம் நம்பி கர்த்தருக்காய் காத்திருப்போம். முதலாவது நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பே இன்றைக்கு தொடர்பு கொள்வது என்று சொன்னால், டு சே ஸ்டேயிங் கனெக்டட் என்று சொல்லும் பொழுது சோஷியல் மீடியா என்று சொல்லுவார்கள். தமிழ்ல என்ன சோஷியல் மீடியா? சமூக வகைத்தளம். ஓகே, தேங்க்யூ. நல்ல ஒரு புது வார்த்தை, சமூக வகைத்தளம் என்று இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, சோஷியல் மீடியா. இன்றைக்கு நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கடிதம் எழுதின நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு போலல. ஓகே, those days were the days you used to write letters to people. telegrams வரும், வெளிய ஊர்ல இருந்து இந்தியால இருந்து வந்து telegram எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பட்டன் அமுக்குறாங்க, எல்லாமே வந்து சேர்ந்துருது. alright, one click of the button everything arrives. So to stay connected today, இன்றைக்கு இந்த உலகத்திலே தொடர்போடு இருக்க வேண்டும் என்றால் சோஷியல் மீடியா, சமூக வகைத்தளம் ரொம்ப அதிகமாய் தேவையாய் இருக்கிறது. அதே நேரத்தில் இதுதான் பயங்கரமான ஒரு போராட்டமாயும் இருக்கிறது. As much as this is useful and needful, this is also become one of the challenges. நமக்கு வருகிற ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த அதிகமான தொடர்புகள் மத்தியில தேவனோடு இருக்கிற தொடர்பிலே நிலைத்திருக்கிற வளருகிறதற்கு பயங்கரமான ஒரு போராட்டம். It is a great challenge to be connected to God in the midst of the many connections that we have to make. SMS விட்டுருவோம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ன்றாங்க, வேற என்ன இருக்கு சொல்லுங்க? நிறைய இருக்குல்ல. ட்விட்டர், இமெயில், இன்ஸ்டாகிராம், நிறைய இருக்கு. ஆனா இதெல்லாம் நிறைய குரல்கள், நிறைய சத்தம். ஆனால் இதிலே அதிகமான முக்கியமான தொடர்பு, the most important connection that we must and need to have is with God Almighty. தேவனோடு இருக்கிற தொடர்பு தான் அதிக முக்கியமான தொடர்பா இருக்கிறது. அதுதான் சொல்கிறார்கள், today we need Wi-Fi spirituality. Wi-Fi spirituality என்றால் எந்த இடத்திலும் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு உறவுக்குள்ளாக நாம் இருக்கும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனை பார்க்கிறீர்கள். You see a man. அவரை பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையிலே வருகிற எண்ணம் என்ன? What comes to your mind when you see this person, this image? சொல்லுங்க. praying, ஜெபிக்கிறார். என்ன செய்யறாரு? என்ன ப்ராப்ளம் pouring out, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை கொட்டுகிறார்.
வேற அவ்வளவுதானா ஐயா? சிந்தனையோடு ஜெபிக்கிறார். ஓகே, இந்த காட்சி, இந்த படத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே முதல் வார்த்தை என்ன வரும்? ஜெபிக்கிற மனுஷன் அப்படின்னு யோசனை வரும். ஆனா உள்ளான ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியாது. இப்போ வராங்க, சபைக்கு வர்றீங்க, கூடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆனா எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை என்று நம்மால ஆராய்ந்து பார்க்க முடியாது. when you see somebody on the outward seem to be praying, seem to be saying the right prayers, சரியான ஜெபங்கள், நமக்கு தான் ஜெப புத்தகம் இருக்குல்ல, சுலபமா போயிருச்சு. we have the prayer book, it makes it much more easier. you just pray whatever is there, you are in a right relationship with God. தேவனோடு நல்ல ஒரு தொடர்பில் இருக்கிறீங்க என்று ஒரு மன திருப்தி வந்துகிறது. but what could it be? ஒருவேளை இவருடைய போராட்டம், அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு, ஜெபிக்க முடியல. what if he's trying to pray and he's probably saying, I don't feel connected with God. நான் ஜெபிக்கிறேன், தேவனோடு ஒரு தொடர்பு இல்லாம ஜெபிக்கிறேன். what is a way to strengthen my relationship with him? ஒருவேளை அவருக்குள்ள ஒரு கேள்வி, நான் தேவனோடு இருக்கிற இந்த உறவிலே நான் எப்படி இன்னும் அதிகமாய் பலன் அடைய முடியும் என்ற அந்த கேள்வி, ஒருவேளை இந்த கேள்வி நமக்குள்ள எழும்பலாம். Probably this is also the question that must arise within us, asking, ஆண்டவரோடு நான் எப்படி இன்னும் ஐக்கியம் கொள்வது? ஜெபிக்க பார்க்கிற முடியல, ஐக்கியமா இருக்க பார்க்கிற முடியல, மறந்து போயிடுறேன், ஜெபிக்கிறதுக்கே மறந்து போயிடுறேன். I forget to pray. ஆண்டவரோடு இணைய முடியல, பேசுறேன், நான் தனிப்பட்ட விதமா பேசுற மாதிரி இருக்கு, ஆண்டவர் கேட்கிற மாதிரியே இல்ல. when I pray I feel as if I'm praying alone. God is not hearing me, God is not listening to me. The problem is with the connection. இந்த தொடர்பிலே தான் ஏதோ பயங்கரமான ஒரு பிரச்சனை உண்டு. இந்த தொடர்பை சரிபடுத்தும்படியாக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிறார். இதைதான் யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கிறோம். we read from John chapter 15 verses 1 to 3. வாசிக்க கேட்போம். ஆமென். அப்ப இயேசு சொல்லுகிற முதல் காரியம், the first thing, 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு அதிகமான உவமைகளை சொல்லும் பொழுது கொஞ்சம் ரகசியமாய் நிறைய காரியங்களை சொல்லிட்டு அதுக்கு பிறகு விளக்கத்தை கொடுப்பார். many of the parables of Jesus, you find Jesus saying a mysterious parable and then later he gives the explanation. Here it is like a parable but it's quite clear cut and straightforward. இது ஒரு உவமையை போல இயேசு சொல்லுகிறார், ஆனால் திட்டவட்டமாய் தெளிவாய் அந்த உவமையிலே காணப்படுகிற யார் யார் என்று இயேசு அங்கே விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி. The first thing Jesus says is, I am the true wine. அவருக்குள் நாம் கிளைகளாக, அவரோடு இசைந்திருக்கிறவர்களாக, இணைந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். we are called the branches. அதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால், இயேசுதான் மெய்யான திராட்சை செடி. அப்ப மெய்யான திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது பொய்யான திராட்சை செடிகளும் அதிகமாக இருக்கிறது. when Jesus emphasizes on the word true wine, that it also means there are many types of false types of wine that you can also find in the world today. பொய்யான தவறுதலான திராட்சை செடி, அதுகளோடு இணைந்திருக்க கூடாது. don't be connected to the false wine, to the wrong wine. be connected to the true wine. மெய்யான திராட்சை செடி ஆகிய இயேசுவோடு
இணைந்திருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், அதே காரியத்திலே அதே 1ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். Jesus says, my father is the gardener. நம் பிதாவாகிய தேவன் என்று யோசிக்கும் பொழுது, when we think of God the Father, நம்முடைய எண்ணத்திலே வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். We are reminded that God the Father is seated high up in the heaven in the glory. அவருடைய மகிமையிலே அவர் அமர்ந்திருக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம், இல்லை சிந்தித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். He is the gardener. அப்ப என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய ஒரு திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? கார்டனர் என்ன செய்யணும்? வீட்டில் உட்காந்துட்டு வீட்டு வேலை செய்யுங்க சொல்லுவா? Is a gardener a person who sits at home and instruct others to go and do the work? இல்ல, இவங்களாவே இறங்கி அவர்களுடைய கரம் அந்த தரையில மண்ணில பட்டு தோன்றதோ வெற்றதோ குழி நோன்றதோ எல்லா காரியத்திலும் இடைப்படுகிறவர்கள், அவர்கள் தொடர்பு கொள்ளுகிறவர்கள். They are people who are connected to the soil. Gardeners do work. Gardeners soil their hands. திராட்சை தோட்டக்காரர்கள் தங்களுடைய கரங்கள் அழுக்கப்படுகிற அளவுக்கு வேலை செய்கிறவர்கள், இறங்கி செய்கிறவர்கள். அப்ப பிதா இயேசு நம்முடைய வாழ்க்கையின் மேலே அதிகமாய் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். So we find that God is interested in us, interested so much that he is involved in our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மேலே அவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இணையும்படியாய் செயல்படும்படியாய் விரும்புகிறார். He wants to be involved. He does not want to be a distant God. தூரமாய் இருக்கிற ஒரு தேவனை போல் அவர் இருக்க விரும்பவில்லை. தனிப்பட்ட விதமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வித்தியாசமாய் விசேஷித்த காரியங்களை செய்யும்படியாய் இருக்கிறார். சிலருக்கு சில காரியங்கள் அனுபவங்கள் நடந்த பிறகு ஒரு விதமான ஒரு தேவன் மேல ஒரு கோபம், ஒரு கசப்பு வந்துவிடும். There are times where people can become bitter towards God because of some bitter experiences. நாம் எதிர்பார்க்காத சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்துருச்சு, தேவன் என்னை கைவிடு விட்டார், சொல்ல மாட்டோம் என நினைத்துக் கொள்வோம். There are times that we feel that God has forsaken us. We may not say it, but we feel it. We cannot trust this God anymore. இந்த தேவனை எப்படி நம்புவது? எத்தனையோ முறை, எத்தனையோ சூழ்நிலையிலே, எத்தனையோ காரியங்களிலே நான் கைவிடப்பட்டு இருக்கிறேனே. I have been forsaken in many circumstances. என் ஆண்டவர் ரொம்ப கோபக்காரர் என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருப்பாங்க. Some people take God as an angry man, a person who is always angry with me. I cannot relate with him. நான் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. அவரை விட்டு விலகி இருக்கிற ஒரு வாழ்க்கை. People tend to live a life that is distant from God. அவரை வருமா, டச் பண்றோமா, போய்கிட்டே இருக்கணும், அந்த விதமான ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. They come to a stage of spiritual life or walk with God to a sense of coming. I touch God, then I leave. I have done the minimum. எனக்கு தேவையான அந்த காரியம், கொஞ்சபட்சமான காரியத்தை நான் செய்து விட்டேன், எனக்கு இந்த தொடர்பு போகுது. This connection is sufficient for me, but God wants more. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாய், தேவன் நம்முடைய சபையிலே செயல்படும்படியாய் விரும்புகிறார். God wants to be involved. God wants to be involved in our lives. God wants to be involved in our church. ஆனால் தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையின் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார்? அதில் என்ன எதிர்பார்க்கிறார்? Why is God interested in us? Why is God interested to be involved in our life? What does he expect? இதுதான் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிங்க.
He cuts off every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit, he prunes so that it will be even more fruitful. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. The expectation of God in our lives and through our lives is a life of fruitfulness. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கனியை எதிர்பார்க்கிறார். பக்கத்துல யாராவது லெஃப்ட்ல ரைட்ல இருந்தாங்கன்னா பார்த்து சொல்லுங்க. Say to the person on your left, on your right, God expects fruitfulness from your life. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? fruitfulness. நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற செயல்களும் கர்த்தர் தான் செய்கிறார். It is God who desires us to be fruitful. It is God who works in us to make us fruitful. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. மீண்டும் இந்த இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி even more fruitful சுத்தம் பண்ணுகிறார் என்று. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாய் விரும்புகிறார். இன்றைக்கு கனி கொடுப்பது என்று சொல்லும் பொழுது வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடும். When we say the word fruitfulness, we may have different measurement for fruitfulness. இன்றைக்கு நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், அது சில பேருக்கு நான் கனி கொடுத்துட்டேன்னு ஒரு மன திருப்தி வந்துடும். Some, by attending church attendance becomes a measure to being fruitful. I have done, நான் கனி கொடுக்கிறேன். அப்ப சில பேருக்கு எப்பயாவது ஒரு வாட்டி பைபிள் வாசிச்சுட்டா நான் கனி கொடுக்கிறேன். If I read Bible occasionally, that means I am fruitful. See, our measurements doesn't measure up with God's measurement. தேவனுடைய அளவுகோலோடு நம்முடைய அளவுகோல் இடைப்பட முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற கனி எப்படிப்பட்ட ஒரு கனி? What type of fruitfulness does God expects from us? ஆனால் இந்த கனி எப்படி உருவாகும் என்றால், தேவனோடு இசைந்து இணைந்து இருக்கும் பொழுது, தொடர்ச்சியான ஒரு தொடர்பு. It is a continuous connection, a connection that is connected to God at all times and in all places. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இங்கே நடக்கிற 2 மணி ஆராதனைக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் மாத்திரம் அல்ல. It is not a connection that happens only within this 2-hour service. அதற்கு மேலாக எப்பொழுதும் எவ்வேளையிலும் எந்த நேரத்திலும் அவரோடு ஒரு ஐக்கியம் வைத்துக் கொண்டே இருப்பது. You can have a continuous connection with him at all times. Wi-Fi தேவையில்லை, டேட்டா பிளான்லாம் தேவையே இல்லை. ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இலவசமான ஒரு ஐக்கிய பிளான் ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us a connection plan, a fellowship plan, a relationship plan with him through Jesus Christ. We can have a continuous relationship with him and the outcome will be fruitfulness. இதனுடைய பலன், இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் கொலோசியர் திருச்சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதே வார்த்தை வசனம் நமக்கும் சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. Paul writes to the Colossians in chapter 1 verse 10 about being fruitful, and that is the same thing the Holy Spirit is speaking to us today. எப்படிப்பட்ட கனி என்று முதல்ல கேட்டோம், அதற்கு பதில் வருகிறது. வாசியுங்கள். சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். தொடர்ந்து நன்றிமா. 10வது வசனம் மீண்டுமாய் வாசிங்க. சகலவித
நற்கிரியைகள் என்று வேதம் சொல்லுகிறது. In English it says, walk in a manner worthy of the Lord, fully pleasing to him, bearing fruit. கனி கொடுக்கிற, நற்கிரியைகள் என்ற கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். வாசிங்க அந்த வசனத்தை மீண்டுமாய், 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய என்ன கொடுத்து, என்ன கனி, என்ன கனி, நற்கிரியைகள். Good works is the fruit that God expects from our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற நற்கிரியைகள், இந்த கனிகள் என்ன, நற்கிரியைகளாகிய கனிகள். ஆனா தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனோடு இசைந்திருக்கும் பொழுது தேவ அறிவிலே வளருவோம். when we are connected to God, we grow in the knowledge of God. தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாகும். தேவன் உங்களையும் என்னையும் நம்மையும் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து பிரியப்படுவார். God will be pleased. கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். God is pleased with a fruitful life, a life that is filled with good works for the glory of God. அதற்கு பிறகு 3வது வசனத்திலே இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இந்த 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை போல இருக்கிறது. It seems to be disconnected, disjointed from what Jesus was saying before. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன் சொன்னாரு, கனி கொடுக்கிற வாழ்க்கையை குறித்து பேசினாரு. திடீர்னு 3வது வசனத்திற்கு வரும் பொழுது அவருடைய டாபிக் எப்படியோ திடீர்னு மாறுகிற மாதிரி இருக்கும். It seems as if he is changing topic. வாசிங்க 3வது வசனம், யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்ன சொல்லுகிறார்? சுத்தமாய் இருக்கிறீர்கள். being cleansed, சுத்தம் பண்ணுவது. அதே 2வது வசனத்தை மீண்டும் வாசித்து 3வது வசனத்தை இப்ப வாசிப்போம். now we read verse 2 and verse 3. வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி இதுவோ, அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். In the English, ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை he prunes. தமிழ்ல பயன்படுத்துகிற வார்த்தை சுத்தம் பண்ணுகிறார். அதே வார்த்தை தான் இயேசு சொல்லுகிறார் 3வது வசனத்தில். வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிட்டீங்க. 2வது வசனத்துல சுத்தம் பண்ணுகிறதை பற்றி பேசுகிறார். ஆங்கிலத்தில் ப்ரூனிங். தமிழ்ல ப்ரூனிங் என்ன சொல்லுவீங்க? கிளைகளை கழிப்பது, வெட்டி போடுவது, கருக்கி போடுவது. ஓகே, so to prune, to cut off the branches, தேவையில்லாத இலைகள், பூச்சியுள்ள இலைகள், தேவையில்லாத காரியங்களை நறுக்கி போடுகிற, அதை தேவையில்லாத கிளைகளை வெட்டி போடுகிற அந்த காரியம் ப்ரூனிங் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதே வார்த்தை ப்ரூனிங் அண்ட் கிளென்சிங், கிளீனிங் என்று சொல்லும் பொழுது கிரேக்க வார்த்தை பதற்றத்தில் அது ஒரே வார்த்தைக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சேம் கிரீக் ரூட் வேர்ட். So it means pruning is the cleaning word of God. கருக்கு நறுக்கி போடுகிறது என்று சொல்லும் பொழுது, வெட்டி போடுகிறது என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிற செயல். It is a work of God in making us clean. அப்ப இயேசு சொல்லுகிறார், எதனால நம்மை சுத்தம் பண்ணுகிறார் என்றால் தம்முடைய வார்த்தை. It is the word of God that prunes us. It is the word of God that cleanses us. அப்ப தேவனோடு தொடர்பு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, when we say we are connected to God, அவரோடு தொடர்பு கொள்வது மாத்திரமல்ல,
அந்த தொடர்பிலே அவர் நம்மை சுத்தம் பண்ணி கொண்டு இருப்பார். In that connection God cleanses us. தேவன் நம்மை மாற்றுவார், தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவார். கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். God will make us to become fruitful and he will do whatever is necessary to make us fruitful. நாம் எப்படியாவது கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றப்படும்படியாய் தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறவராய், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நறுக்கி போடுகிறவராய் அவர் செயல்படுவார். அப்ப பரிசுத்த வார்த்தையினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். 2 தீமோத்தேயு 3 16 வசனம் 17 வசனம் இதை சம்பந்தமாய் பேசுகிறது. 2 Timothy chapter 3 verses 16 and 17 speaks to us in connection with this. கர்த்தருடைய வார்த்தை நம்மை எப்படி சுத்தம் பண்ணுகிறது? How does the word of God cleanse us, prune us? வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3 16 வசனம் 17 வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படிக்கு அவைகள் தேவ வசனம் எதற்கு? உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. All scripture is God breathed and is useful for teaching, rebuking, correcting and training in righteousness, so that the servant of God may be thoroughly equipped for every good work. முதல்ல கனி என்றால் என்ன சொன்னோம்? நற்கிரியைகள் என்று சொன்னோம். ஆனா இந்த நற்கிரியைகள் எப்படி உண்டாகும்? தேவ வார்த்தை நமக்குள் நம்மை புடமிடும்படியாக, நம்மை மாற்றும்படியாக, நம்மை மறுரூப பார்க்கும்படியாக செயல்படும். The word of God will transform us so that we can become fruitful to produce good works. பைபிள் படி என்ற வார்த்தை சில பேருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வார்த்தை. When you hear the word read your Bible, it becomes a very uncomfortable word. சிலர் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, எங்க வீட்டுல பைபிள் படிச்சா ப்ரே பண்ணாதான் சாப்பாடே கொடுப்பாங்க பாஸ்டர் அப்படின்னுவாங்க. Okay, those days were the days when people used to say, the older generation, that my mother or my father used to give us food only after we pray and read the Bible. அப்ப பைபிள் படி என்று சொல்வது ஒரு பாரமான ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. For some it has become a very burdensome word. படிக்கணுமா, இவ்வளவு கஷ்டமா, சர்ச்சுக்கு போனா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கய்யா, வேற வேலையே வேற பிரசங்கமே இல்லையா பாஸ்டர், கொஞ்சம் பிரசங்கத்தை புதுசா ஏதாவது மாத்தி சொல்லுங்களேன். அதுதான் என் வார்த்தையே. வார்த்தையே சொல்லுகிறது வார்த்தையை படி. The word says read the word because the word prunes us. நமக்கு என்ன சொல்லுகிறது? 4 காரியம் வசனம் செய்கிறது. முதலாவது வசனம் சொல்லுகிறது டீச்சிங், போதிக்கிறது, நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்மை தீமை, நல்லது எது, பிதாவின் சித்தம் எது, தேவனுடைய யோசனைகள் என்ன என்று நாம் வசனத்தின் படியாய் தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் வசனம் அதற்கு மேலாக இந்த வேதம் சொல்லுகிறது. 2வது காரியம் என்ன? வாசிங்க அந்த வார்த்தைமா. அருளப்பட்டிருக்கிறது மனுஷன் செய்ய இருக்கும்படிக்கு. முதலாவது உபதேசத்திற்கும், 2வது கடிந்து கொள்ளுதலுக்கும். The word of God is also for rebuke. அன்பான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, நல்ல நல்ல வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு பிடிக்கும். We like all the biblical promises that brings blessing, gives good promises. இவைகளும் தேவ வசனங்கள் தான்.
this is also the word of God for us. It is a promises of God for us. அநேக நேரத்தில் அது மாத்திரம் தான் நமக்கு புரியும். But the reality is many times we only like those promises. In the promises, though altarல ஒரு வசனம் போட்டிருக்கோம்ல, நம்முடைய பலிபீடத்தில் ஒரு நல்ல வாக்குத்தத்தமான ஒரு வசனம் போட்டிருக்கிறோம். அது எத்தனை பேருக்கு பிடிக்குமோ நமக்கு தெரியல. இயேசு சொல்லுகிறார், சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Behold, I come quickly and my reward is with me to give every man according to as his work shall be. இதுவும் தேவ வசனம் தான். This is also the word of God. ஆனா இந்த வசனம் நம்மை கடிந்து கொள்ளுகிறது. It rebukes us. It reminds us of our life. நாம் வாழ்கிற வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்மை வசனம் சாதாரண தமிழ்ல சொல்லணும்னா நல்லா ஏசம். Okay? It rebukes us. It scolds us. It tells us when we are wrong. நம் தவறுதலாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் நம்மை வந்து கடிந்து கொள்ளும். அதற்கு பிறகு மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, சீர்திருத்தலுக்கும். It is also for the purpose of being corrected. தேவ வசனம் நம்மை ஏசுகிறது மாத்திரமல்ல, நம்மேல் நம் தப்புகளை கண்டிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம தப்புகளை சுட்டி காட்டுகிறது மாத்திரமல்ல. The word of God does not only tell us when we are wrong. It is not only a law that tells us what is sin and sin and sin, but the word of God also teaches how to correct our lives. நம்முடைய வாழ்க்கையை எப்படி சீர்திருத்தி கொள்ளும்படியாய், எப்படி சரிபடுத்தி கொள்ளும்படியாய், எவ்வளவு விதமான பாவம், எவ்வளவு விதமான மோசம், எவ்வளவு விதமான பாவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை கடிந்து சீர்திருத்தும். ஆனால் சீர்திருத்துவது மாத்திரமல்ல, தப்பை விட்டு விடுகிறது மாத்திரமல்ல. It is not only leaving the wrong, stopping doing the sin, but it is beyond that. வேதம் சொல்லுகிறது நான்காவது காரியம், நீதியை படிப்பிக்கும். It teaches us what is righteousness. பாவ வாழ்க்கையை விட்டு நீதி வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தருடைய வசனம் நம்மை நடத்தும். இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த 4 எதிர்பார்ப்புகளோடு ஜெபத்தோடு வாசிங்க. When you read the word of God, to be connected with this God, read with this 4 expectation. Lord, teach me. ஆண்டவரே எனக்கு போதியும், ஆண்டவரே என்னை கடிந்து கொள்ளும்படியாய், ஆண்டவரே என்னை சீர்திருத்துங்கப்பா, நீதியாய் வாழ எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இது ஜெப குறிப்பாய் நீங்கள் மாற்றி ஜெபிக்க ஆரம்பிங்க. Use this as a prayer points and start praying in your connection with God, because when you are connected, you will be pruned, you will be cleansed. ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தேவன் நம்மை சுத்தம் பண்ணுவார். நம் வார்த்தை, நம் சிந்தை, நம் செயல் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுவார். He will cleanse our words, our thoughts, our deeds, everything. He will start to clean and make pure. பரிசுத்தமாக்குவார். ஏனென்றால் தேவனுடைய எதிர்பார்ப்பு அவருடைய வார்த்தையினாலே மாற்றப்பட்டவர்கள், சுத்தமாக்கப்பட்டவர்கள், அவர்களாலே மாற்றப்படுகிற ஒரு ஜீவியம், கனி கொடுக்கிற ஜீவியத்தை தேவன் நம் மூலமாய் உருவாக்கும்படியாய் விரும்புகிறார். God wants us to become fruitful, a life of fruitfulness for the glory of God. முடிவாக இந்த 3 காரியத்தை நாம் கவனித்தோம். இயேசு சொல்லுகிறார், அவர் மெய்யான திராட்சை தோட்டக்காரர், திராட்சை செடி. பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர்கள் நம்ம வாழ்க்கையிலே செயல்படும்படியாய் ரொம்ப ஆர்வமாய் இருக்கிறார்கள். God is interested in us. You don't have to make God to become interested in you. God is already interested in you. தேவன் என் மேல அக்கறையா இருக்கணும், நான் நிறைய காரியம் செஞ்சாதான் ஆண்டவர் அக்கறையா இருப்பார் இல்ல. ஆண்டவர் உங்கள் மேல் அதிக அக்கறையாய் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட விரும்புகிறது கனி கொடுக்கிற வாழ்க்கை. What is the purpose of God being involved in our life? Is a life of fruitfulness. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாற்ற வேண்டும் என்றால் நம்மை சுத்தம் பண்ணுவார். God will cleanse us
சுத்திகரிப்பார், பரிசுத்தமாக்குவார். நற்கிரியைகள் என்ற கனிகள் உண்டாகும்படியாய் தேவன் நமக்குள்ளாக செயல்படுவார். தேவனோடு இணைந்திருப்பது, இசைந்திருப்பது நம்முடைய இருதயத்தின் ஆழமான வாஞ்சையாய் மாற வேண்டும். The real communion, our relationship with God must become our heart's longing, our desire, our deep desire. மற்ற தொடர்புகள் எல்லாம் அதிகமாய் தேடி தேடி ஓடுகிறதை விட இந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவில் நான் பலப்பட வேண்டும். இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இது நம்முடைய இலக்காய் மாற்றுவோமாக. May we make this our ambition, our desire for this year, at the beginning Sunday of this year, that I want to be connected. I want to pray. I want to be transformed. நான் தேவனாலே மறுரூபமாக்கப்படும்படியாய் நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். இந்த தாகத்தோடு தேவனை நாம் தேடுவோமாக. நாம் எழுந்து நின்று அப்படியே எழுந்து நின்று ஜெப சிந்தையோடு தேவனோடு நாம் உறவு கொள்ளும்படியாய் நாம் அர்ப்பணம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மோடு இருக்கணுமே என்று சொல்லி நாம் ஜெப சிந்தையோடு நாம் இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தரோடு நாம் இசைந்து இருக்கிற ஒரு நேரத்திற்குள்ளாக